ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் இப்போது ஒரு மகத்தான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்கு. புக் மை ஷோவில் மட்டுமே இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மில்லியன் டிக்கெட்டு மேலே வந்து இப்போ விற்று தீர்ந்துருக்கு. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் 4 மில்லியனுக்கு மேலே டிக்கெட் வந்து இப்போ விற்று தீர்ந்துருக்கு. கூடவே டிக்கெட் நியூ ஆப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து 4 மில்லியனுக்கு மேலே. ஸோ ஆக மொத்தம் புக்கிங் ஆப்ஸில் மொத்தமாக 10 மில்லியன்ஸுக்கு மேலே டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து விற்று தீர்ந்துருக்கு அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஹையஸ்ட் ஒரு ஏ ரேட்டட் மூவி, ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு இந்திய திரைப்படம் 10 மில்லியன் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ஆப்பில் வந்து விற்றுருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் ரஜினி சார் 3வது முறையாக புக் மை ஷோவில் 6 மில்லியனுக்கு மேலே வந்து இப்போ அவருடைய படங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசூல் சாதனை பண்ணியிருக்கு. புக் மை ஷோவில் முதல் முறையாக 2.0 படம் தான் பண்ணுச்சு 6 மில்லியனுக்கு மேலே. ரெண்டாவது ஜெயிலர் திரைப்படம் 7 மில்லியனுக்கு மேலே பண்ணுச்சு. இப்போ மீண்டும் கூலி திரைப்படம் 6 மில்லியனுக்கு மேலே இப்போ வந்து டிக்கெட் புக்கிங்ஸில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு சரித்திர சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய சினிமாவில் ஏ ரேட்டட் மூவிலாம் 500 கோடிலாம் தொடுமா அப்படின்ற ஒரு காலம் இருந்தது இடத்துல ரஜினி சார் வந்து கண்டிப்பாக என் படம் ஃபஸ்ட்டு டேவே ரெக்கார்டு படைக்கும், 6 மில்லியனுக்கு மேலே வந்து நான் டிக்கெட் புக்கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எடுப்பேன், மொத்தமாக வந்து 10 மில்லியனுக்கு மேலே என் டிக்கெட் சேல்ஸ் ஆகும் ஆன்லைனில் மட்டுமே அப்படின்றத அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. ஸோ இந்திய சினிமா வரலாற்றில் யாரும் பண்ணாத ஒரு சாதனை, ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸ். ஸோ ஏ ரேட்டட் மூவிக்கு முதல் முறையாக நடந்திருக்கு. இது ஒரு சரித்திர சாதனை. ஏன் ரஜினி சாரை நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் நம்ம ஏன் சொல்கிறோன்னா இதற்காக தான். இந்த படம் மட்டும் யூஸ்லெஸ் ஷேயோடு வந்ததுனாக்கா தாராளமாக இந்த படம் இன்னும் ஒரு 200 கோடி ஈஸியாகவே அடிச்சிருக்கும். அப்படி இருந்துமே கூட இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்துருக்கு. இப்போ நீங்கள் போய்ட்டு உடனே புக் மை ஷோவில் போய் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஷோ, இன்றைக்கி நைட் ஷோலாம் பாருங்கள். முக்கியமான நகரங்களெல்லாம் இந்தியா முழுக்க நான் சொல்கிறது, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி, ஸோ நாக்பூர், இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை, ஸோ எல்லா முக்கியமான நகரங்களையும் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் ஷோவே செமையாக ஒரு ஆக்குபென்சியோட தான் ஃபில்லப் ஆகின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.